தன்னோட சொந்த கால்ல சுயமா நிக்கிறது எப்படின்னு அவளுக்கு நீ கத்துக் கொடுக்கணும். நிலாவுக்கு இருக்குன்னு புரிய வைக்க வேண்டியதும் சரி, அத வளர்த்தெடுக்க வேண்டியதும் சரி. அது உங்க கையில தானா இருக்கு. எனக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் வேணுமா? 25,000 ரூபாயா? எதுக்கு? 2 நாள் முன்னாடி தானே காசு வாங்கிட்டு போனேன். என்னம்மா 25,000 ரூபாய் கேட்டதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கேட்டுதான் ஆகணும். என்ன நான் போய் காசு கேட்கும்போது முத்தரசன் திருப்பி என்ன கேள்வி கேட்க கூடாது இல்லையா? ஆமாம்மா, வெளியில சொத்து கொடுத்தா சொத்து வாங்க மாட்டோம் அது இதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொத்தை பிரிக்க முடியல. பணம் கேட்டா அண்ணன் என்ன சொல்றது, அண்ணன் என்ன சொல்றது, ஏதாவது சொல்லி சொல்லியே என்ன இப்படியே பண்ணிட்டு. ஏமா அப்படி பண்ற? என்னம்மா பதிலே பேச மாட்ட? டேய் மருது, கொஞ்சம் அமைதியா இருடா. நான் இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே எல்லாம். அதுக்குள்ள அவசரப்பட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்தாத, புரியுதா? நீங்க புரிஞ்ச மாட்டீங்களா? என்ன விஷயம்? பழைய பேப்பர் எடுக்க ஆளுங்க வந்திருக்காங்க. குடோன்ல இருக்கிற வேண்டாத பொருளை எல்லாம் தூக்கி போடணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் நான் வந்தேன். சரி, எல்லாத்தையும் எடுத்து கட்டி தானே வச்சிருக்க? ஆமா ஆமாமா. அந்த செந்தில் செல்வம் எல்லாருமே கூப்பிட்டுக்கோ. கட்டி வச்சது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. ஒரு வாட்டி எல்லாத்தையுமே பார்த்துட்டு போட்டுடலாம். ஓ சரிம்மா. சரி போ. எல்லா பேப்பரையும் எடுத்துட்டல? எடுத்துட்டு வந்துட்டேமா. என்ன இது? இதெல்லாம் பழைய பாத்திரம் மாதிரி தெரியுது. தெரியலையம்மா. சரி அண்ணே, எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போங்க. இது அப்படியே இடப்பட முடியாதுமா, அப்படியே அடிச்சு உடைச்சு நசுக்கிதான் இடப்பட முடியும். சரி சரி, எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு போங்க. கவிதா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. என்னக்கா, எங்க போயிட்டு வரீங்க? பழைய பேப்பர்காரன் வந்திருக்காமா. குடோன்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு வரேன். குடோன்லயா? ஆமா வெண்ணிலாமா. அக்கா, அங்க 2-3 பாத்திர மூட்டை எல்லாம் வச்சிருந்தேன். அதெல்லாம் இப்பதான் எடுத்து போட்டு பூங்கதியம்மா கொடுக்க சொன்னாங்கன்னு மொத்தத்தையும் உடைக்க சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? இருங்க, என்ன பண்றீங்க? ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணி அண்ணி, இது எல்லாமே நான் என் வீட்ல இருந்து கொண்டு வந்து வச்சது அண்ணி. ஓ, உங்க வீட்ல இருந்து உனக்கு சீதனமா கொடுத்ததா? இல்ல அண்ணி, அம்மாவும் பாட்டியும் தங்கியிருந்த வீட்டை திடீர்னு விற்க போறாங்களாம். அதனால அங்க இருந்த பாத்திரம் பண்டத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து குடோன்ல வச்சேன். இதெல்லாம் உங்க ஞாபகார்த்தமா இருக்கட்டும் அண்ணி. உடனே அங்க இருந்து எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து இங்க குடோன்ல அடிக்கிட்டியாக்கும். அப்படியே இந்த அம்மாக்கு பெரிய சீதனம் கொடுத்திருக்காங்களாக்கும். சீதனம் 4-5 நெறிஞ்ச பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அத வேற அவங்க ஞாபகமா வச்சுக்கிறேன்னு வேற கேக்குற. அதுவே நெளிஞ்சு வளைஞ்சு போன பித்தளை பாத்திரங்க. இத போய் நீ வேற ஞாபகமா வச்சுக்கணுமா? இங்க பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. செத்து போன உங்க பாட்டி அம்மாவையே தூக்கி போட்டுட்டாங்க.
இந்த நெலிஞ்ச பாத்திரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? ஏய், அங்க இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டிருக்க. வீட்டை வித்துட்டாங்கன்னு சொன்னா அங்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்க வேண்டியதானே? அத விட்டுட்டு பழைய பண்ட பாத்திரம் எல்லாம் இங்க எதுக்கு? முதல்ல இதெல்லாம் எடைக்கு போடு. அண்ணி அண்ணி வேண்டாம் அண்ணி, சொன்னா கேளுங்க அண்ணி, வேண்டாம் அண்ணி. இதெல்லாம் அவங்க நினைவா இங்கே இருக்கட்டும் அண்ணி. இந்த தேவையில்லாத குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்க சொல்றியா? நீ சொன்னா கேட்க மாட்டே. என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் அதெல்லாம் உடைச்சு போடுங்க. அண்ணா வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அண்ணி, வேண்டாம். சொன்னா கேளு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. என்ன போகுத? என்ன உன் பிரச்சனை? அவ உடைக்க வேணான்னு கெஞ்சிட்டு இருக்கா, நீ உடன்னு கத்திட்டு இருக்க. இல்லனே, இது எல்லாமே பழைய பாத்திரம், அதான் உடைக்க சொல்லிட்டு இருக்கேன். பழைய பாத்திரமா இருந்தா பழசம் தான் என்னம்மா, தூக்கி வெளியே போட்டுருணுமா? ஏன் நீ ஒரு நாள் பழசாயிடுவ? நம்ம வீட்லயும் பெரியவங்க இருக்காங்க, வயசாயிடுச்சு பழசாயிட்டாங்கன்னு வெளியே அமிச்சிடலாமா? சொல்லு போகுத, வெளியே அமிச்சிடலாமா எல்லாத்தையும்? தப்பு சொல்லிட்டேன். இல்லை வர வர ஏன் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க புரிய மாட்டேங்குது. அழுச்சாட்டி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு போகுது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, பார்த்துக்கோ. அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் இல்ல. நான் அவ்வளவு தூரம் கேட்டு நீ எதுவுமே என்கிட்ட சொல்லல. பூஜா சொன்னதுக்கு அப்புறம் தான் வீடு காலி பண்ண சொன்னாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியுது. ஏன் அவ்வளவு அவசரப்படுறாரு அவரு? ஒரு 3 மாசம் டைம் அவர் கொடுக்கணும் இல்லையா? எதுக்கு சட்டு போட்டு காலி பண்ண சொன்னாரு? இல்ல முத்து மாமா, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. அதுக்கு காசு பத்தாம போனதுனாலதான் வீட்டையே விக்கிறேங்கிறாங்க. எப்படி முத்து மாமா உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண முடியும்? அதனாலதான் இந்த சாமானெல்லாம் இங்கேயே எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, நான் பாத்துக்கிறேன், புரியுதா? இந்த பாருங்க, அவங்க பொருள் எதுன்னு காட்டுவாங்க, அதெல்லாம் அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அதை தவிர வேறு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. சரிங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். மருது, முத்தரசு அநேகமா அந்த வீட்டுக்கு தான் போறான்னு நினைக்கிறேன். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு பார்த்துட்டு வந்து சொல்லு. சரிம்மா. வாமா. ஒரு சாதாரண நெளிஞ்சு போன பாத்திரத்துக்கு உன்னை இந்த போடு போடுறானா? வர வர முத்தரசு ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கான். அவன் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டுவான்னு நினைச்ச, இந்த விஷயத்துல கண்டிப்பா மாட்டதான் போறான். அந்த வெண்ணிலாவை எவ்வளவு தூரம் முடியுமோ எல்லா விஷயத்திலையும் தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான் அவன். இதுல போட்டு உடைச்சிடலாம் மொத்தமா. இந்த வீட்டுல இதுவரைக்கும் இருந்த எல்லாருமே நல்ல விதமா வளர்ந்து பெருசா வந்திருக்காங்க. இந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டை நீங்க வாங்குற நேரம் மேலும் மேலும் பெருசா வளரணும். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அண்ணா, ஒரு நிமிஷம். வாங்க முத்தரசு. அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னண்ணா, வீடை விற்கிறீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நானே வாங்கியிருப்பேன்ல. சரி முத்தரசு, இந்த வீட்டை நீங்க வாங்குற எண்ணத்துல இருப்பீங்கன்னு தெரியாது. வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் அங்க வாழ்க்கப்பட்டு வந்தாச்சு. அதுவும் உங்களுக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு ஊர்ல பாதி இடம் உங்க இடம் தான். போயும் போயும் இந்த வீட்டையா நீங்க வாங்க போறீங்கன்னு நினைச்சிட்டேன் தம்பி. இல்லைண்ணே, எனக்கு இந்த வீடு கண்டிப்பா வேணும்ண்ணே. வெண்ணிலாவோட அம்மா அவங்க பாட்டிலாம் வாழ்ந்த இடம்ண்ணே. நீங்க அவருக்கு சொல்லி புரிய வைங்கண்ணே.
நான் இந்த வீடை வாங்கிக்கிறேன். அவர் வீடு பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்ப கையில அட்வான்ஸோட வந்திருக்காரு. கை நீட்டி வாங்க போற நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. இருக்கட்டும்ண்ணே, எனக்கா நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, அவருக்கு புரிய வைங்க. சரிங்களா? நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். சரி, அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். ஐயா, அவரு முத்தரசு, எங்க ஊர்ல பெரிய வீட்டு தம்பி. முத்தரசன் தம்பியை யாருக்காவது தெரியாம இருக்குமா? என்னதான் நான் பக்கத்து ஊர்னாலும் எப்படி தெரியாம இருக்கும்? அதான் விஷயம். முத்தரசு தம்பி இந்த வீடு வேணும்னு ஆசைப்படுது. அப்படியா? ஆமாமா, அவர் மனைவி வெண்ணிலான்னு பேரு. ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அம்மாவும் பாட்டியும் இந்த வீட்டுல தான் ஆரம்பத்துல இருந்து இருந்தாங்க. அந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்தப்போ இங்கதான் இருந்துச்சு. அவங்க ஞாபகார்த்தமா இந்த வீட்டை வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீங்க கண்டிப்பா வாங்கியே தீருவன்னு சொல்லுங்க. நானும் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றேன். சரிங்க, இப்ப எவ்வளவுக்கு பேசுறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? 40 லட்சத்துக்கு பேசிருக்கோன்னு சொல்லுங்க. என்னங்க, எனக்கு 25 தானே சொன்னீங்க. இப்ப முத்தரசு பார்த்த உடனே 40ன்னு சொல்றீங்க. அவரு இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு 50ன்னு சொன்னா கூட வாங்குறதுக்கு ரெடியா இருக்காரு. நான் தான் பாவம்னு ஒரு 10 குறைச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா 1 லட்சம் ரூபாய் தரேன். என்ன சொல்றீங்க? வீடு வாங்கலான்னு வந்த இடத்துல 1 லட்சம் ரூபாய் கிடைச்சா கசக்கவா செய்யும்? அப்போ முத்தரசு தம்பிக்கே பேசி முடிச்சிடலான்னு சொல்றீங்க? முடிச்சிடுங்களேன். தம்பி, முத்தரசு தம்பி, இங்க கொஞ்சம் வாங்க. தம்பி, இவருக்கு தான் வீட்டை விலைக்கு பேசியிருந்தேன். 40 லட்சத்துக்கு பேசி 15 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் கொண்டு வந்திருக்காரு. இப்ப வீடு கண்டிப்பா வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. நான் உங்களுக்குன்னு சொல்லி சம்மதம் வாங்கியிருக்கேன். 40 லட்சமா? ஆமாங்க தம்பி, அவருக்கு வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் உடனே இங்க அட்வான்ஸோட வந்துட்டாரு. அவரு 50க்கு கூட ரெடியா இருக்காரு. உங்களுக்குங்கிறதுனால தான் கொஞ்சம். சரி, அப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். மீதி தொகையை ஒரு செக்காக போட்டு இப்போவே கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, சொல்லுங்க சார். மேனேஜர் சார், நீங்கள் பேங்க் போனீங்களா? போயிட்டு வந்துட்டேன் சார். ஏதாவது டெபாசிட் பண்ணீங்களா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? பார்த்துட்டேன் சார். அப்படியா? எவ்வளோ இருக்குது? ஒரு 30 லட்சம் சொச்சம் இருக்கு சார். சொச்சனா இல்லை, கரெக்ட் அமௌண்ட்டு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் சார். சார், 30,26,813 ரூபாய் சார். 30 லட்சத்தி. சரி, இப்போ யாருக்கும் என்ன கேட்காம பேமெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. சரிங்க சார். சரியா? ஹோல்ட் பண்ணி வைங்க. சரிங்க சார். அப்புறம் வந்து கேஷ் ஏதாவது கொடுத்தாங்களா இன்னைக்கு? வெண் கரும்பூர்ல இருந்து 6 லட்சம் ரூபாய் ஏதோ கொடுத்தாங்க சார். சரி, ஒன்று பண்ணுங்க, அந்த கேஷ் உடனே போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். உடனே பண்ணிடுங்க. உடனே பண்ணிடுறேன். ஓகே சார். 36 ஒரு நாள். ஓகே. சரிண்ணா, அப்போ நீங்கள் சொன்ன ரேட்லேயே பண்ணிடலாம். 4 லட்சத்தை இப்போ உங்களுக்கு கேஷாக கொடுத்துட்றேன். மீதி தொகையை நான் உங்களுக்கு செக் போட்டு கொடுத்துட்றேன். ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணியாச்சுண்ணே. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்குன்றது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரிங்க தம்பி. இல்லை, 4 லட்ச ரூபா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நாங்க வரோம். வாங்க. இவர் வீடு வைப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா
எவ்வளோ நேரமாக ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறேன், எடுக்கவே மாட்டேங்கிற. சொல்லு முத்து மாமா. சொல்லு முத்து மாமாவா? அது சரி. அதான் அந்த வீடு விஷயம். ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி பார்த்தேன். அவர் ரொம்ப கராராக இருக்கிறாரு. வீடை வெத்தே தீரணும் ஒத்த காலம் நிற்கிறாரு. சரி முத்து மாமா. அது சரிதான், அவர் காலில் அவர் நின்றுட்டு போகிறாரு, நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்லிட்டேன், நீங்கள் விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு வேண்டியவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் வாங்கி தரேன், நீங்கள் விற்றுருங்கன்னு சொல்லிட்டேன். அப்படியா முத்து மாமா? யாருக்கு வாங்கி தர போறீங்க? அது ஒரு பொண்ணு நம்ம ஊரில் இருக்கு, நல்ல பொண்ணு. ஆனால் லைட்டாக கொஞ்சம் கிறுக்கு தரமாக அப்பப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அது எப்போ பார்த்தாலும் முத்து மாமான்னு என் பின்னாடியே சுற்றி வரும். அது பேர் கூட அது என்ன ஒன்று வரும், அது என்னது இது? வெண்ணிலா. அந்த பொண்ணுக்கு தான் வாங்கி தர போகிறேன். என்ன முத்து மாமா சொல்ற? நில்லுங்க. இப்ப மட்டும் அந்த பீரோ வெளியில போகல, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. என்ன சொல்றீங்க? ஹலோ, என்ன குரலே காணோம்? சந்தோஷத்தை வாயடிச்சு போய் நின்ட்டியா? இல்ல முத்து மாமா, பயத்துல தான் வாயடைச்சு போயிட்டேன். பயமா? எதுக்கு ஏன் இப்ப பயம்? இல்ல முத்து மாமா, நீ எனக்கு ஒரு பீரோ வாங்கி தந்ததுக்கே அத்தை கோச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது அது இதுன்னு பிரச்சனை பண்ணாங்க. இப்ப நீ எனக்காக ஒரு வீடு வாங்கி கொடுக்கறது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. வேணாம் முத்து மாமா. ஏய், இப்பதான் சொன்ன கிறுக்குத்தனமா பண்ணக்கூடாதுன்னு. இதை பாரு, நீ உங்க அம்மா உங்க பாட்டிலாம் வாழ்ந்த வீடு, அது நியாயமா எப்போ இந்த வீடு நான் வாங்கி கொடுத்துருக்கணும். அது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும். அது இப்போ வந்துருச்சு, வாங்கியாச்சு, சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? நான் பார்த்துக்கிறேன். பூஜா சொன்னது கரெக்டு. உனக்குள்ள எவ்வளோ தயக்கம், எவ்வளோ பயம். இல்லை, உனக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எது வேணாலும் வாங்கி கொடுப்பேன். ஆனால் இல்லை மாமா, எனக்கு தான் வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ தைரியமாக கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்கலையே. என்கிட்ட கேட்கறதுக்கு நீ இவ்வளோ தயங்குற, அதுக்கு நானும் ஒரு காரணம் மாட்டேன் பார்த்தியா? சரி விடு, இனிமேல் இப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ மாறணும், நான் உன்னை மாத்துறேன். அடேங்கப்பா, நீ அங்கே சிரிக்கிறது இங்கே தெரியுது. சந்தோஷம். $40 லட்சம் பொண்ணு இல்லாத வெண்ணிலாவுக்காக 40 லட்சம் ரூபாய்க்கு வீடா?